Hi, welcome to another episode of PR Cricket Chat. First of all, sorry, ஒரு delayed video போடுறதுக்கு almost 18 hours after the game இந்த வீடியோ போடுறேன். அது அந்த எக்ஸைட்மெண்ட்ல வீடியோ போட போட முடியல. எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா பார்த்துட்டு இருந்தோம் கேமை. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆ இன் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது இத பத்தி நம்ம பேசுறதுக்கு? இன்ஃபாக்ட் என்னோட ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்களோட தான் சேர்ந்து நான் கேம் பார்த்துட்டு இருந்தேன். அவரு சொன்னாரு. இந்த மாரி 30 ஆஃப் 30 பால்ஸ் இருக்கும்போது கூட இவங்க டெஃபினட்டா வந்து ஏதாவது சோக் பண்ணுவாங்கன்னு நான் சீரியஸா அத எதிர்பார்க்கல. பட் அதே மாரி நடந்தது. பட் லெட்ஸ் பிகின் அட் த பிகினிங். அ டாஸ் இந்தியா வின் பண்ணி எப்பவும் போல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் பிகாஸ் இந்த இந்த எஸ்பெஷலி ஆன் தீஸ் பிட்சஸ் இந்தியன் பவுலிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் 9 பால்ஸ்ல 21 ரன்ஸ். நான் நினைச்சேன் 1.3 21 டெஃபினட்டா 210 220 பிட்ச் வாஸ் லைக் தட். ஒரு ஃபிளாட் பிட்ச் இங்கிலாந்து பிட்ச் மாதிரி இருக்கல இது. வரும்னா ரோஹித் அவுட் ஆயிட்டாரு. இம்மீடியட்டா ரிஷப் பந்த் அண்ட் வித்தின் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் சூரியகுமார் 35 ஃபார் 3ங்க 35 ஃபார் 3லேருந்து அந்த அக்சர் பட்டேல் அண்ட் விராட் கோலி ஆனது டர்னிங் பாயிண்ட் இந்தியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அக்சர் பட்டேல் என்ன ஒரு வெர்சடைல் கிரிக்கெட்டரா இருக்காங்க. அவருக்கு நோட்டீஸ் கூட கொடுக்கல. நீங்க இந்த மாதிரி 3 டவுன் போவீங்க. ஆனா பாகிஸ்தான் மேட்ச்ல இதே மாதிரி ஆச்சு. அவர் அப்பயே ஆர்டர் ஆரம்பிச்சாங்க. 46 ஆஃப் 31 பால்ஸ். ஒரு லேசி ரன்னிங். ஆனா அக்ஷர் பட்டேல் இல்லாட்டி அவர் டெஃபினட்டா 50 அடிச்சிருப்பாரு. ஸ்கோர் இன்னும் போயிருக்கும். பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் விராட்டோட. கரெக்ட்டா அந்த ஷம்சி ஆகட்டும், கேஷவ் மகாராஜ் ஆகட்டும் அட்டாக் பண்ணாரு அக்ஷர் பட்டேல். விராட் இதே மாரி பிகினிங் ஆஃப் த டூர்னமெண்ட்லேருந்து ஆடிருக்கலாம். பில்ட் த இன்னிங்ஸ் அண்ட் எண்டுல எக்ஸ்ப்ளோர் பண்றது. பட் எனிவே அத பண்ணல. அ அதுக்கப்புறம் டூபே ஃபுல் டோர்னமெண்ட் எல்லார்கிட்டயும் இன்க்ளூடிங் மீ திட்டு வாங்கின டூபே சூப்பரா ஆடினாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் விராட் கொஞ்சம் எண்டில் ஆக்சலரேட் பண்ணி 176 இன்ன ஃபைனல் பெரிய ஸ்கோர் தான். என்னதான் பாட்டா பிச்சுனாலும் பெரிய ஸ்கோர் தான். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஸ்டேஜ்ல 2 விக்கெட் குவிக்கா லூஸ் பண்ணிட்டாங்க. பட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் குவிண்டன் டிகாக் சூப்பர் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் அண்ட் கிளாசன் அது ஒரு டெரிஃபிக் பார்ட்னர்ஷிப். அப்புறம் கிளாசன் அண்ட் டேவிட் மில்லர் 5 overs 30 to win. அண்ட் ரோஹித் சர்மா ரொம்ப பாராட்டணும். அந்த டைம்ல பும்ரா கிட்ட போகாம கரெக்டா பும்ரா யூஸ் பண்ணி 5 overs 30 வந்து 1 over 16 அன்பிலீவபிள். அண்ட் ஒரு பக்கம் இந்தியா வின் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்கா பாவம் கண்ணாபின்னான்னு சோக் பண்ணிட்டாங்க. ஏன்னா 5 overs 30 to win நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா ஜெயிச்சிருப்பாங்க. பட் அந்த பிரஷர் பில்ட் ஆனோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அமேசிங் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், அமேசிங் கேப்டன்சி அண்ட் அந்த சூர்யாவோட கேட்ச் சீரிஸா இது கபில் தேவ் ரிச்சர்ட்ஸ் கேட்ச் நம்ம பேசியிருக்கோம் 1983. ஏன்னா அது வந்து கிரிக்கெட்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு இந்தியாவை. அந்த வேர்ல்ட் கப் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வேர்ல்ட் கப் இல்லை, அதுல டவுட்டே இல்லை. ஸோ கபில் ஓட கேட்ச் எப்பவுமே ஃபர்ஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் அதனால வேற எவ்வளவோ விஷயம் நடந்தது. ரிலையன்ஸ் ஹோஸ்டட் த கப், இந்தியாவுக்கு வந்து ரிலையன்ஸ் கப். ஸோ அது ஒரு மைல்ஸ்டோன் மூமெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி. இது ஃபென்டாஸ்டிக் கேட்சுங்க. அது 1ன்னா இது நம்பர் 2ன்னு நம்ம சொல்லலாம். என்ன ஒரு கேட்ச்னா அந்த மில்லர் 6 போயிருந்ததுன்னா 16 ஆஃப் 6 இல்ல இட் வுட் ஹவ் பீன் 10 ஆஃப் 5. அதை யோசிக்கணும். அமேசிங் கேட்ச் ஃப்ரம் சூர்யா. அண்ட் இந்தியாவோட 2 அன்சங் ஹீரோஸ் அக்சர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா. வைட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் த பேட், வைட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் த பால். அக்சர் பட்டேல் கிளாசன் ஹர்திக் பாண்டியா கிளாசன் விக்கெட்டும் எடுத்தார் அந்த 5 overs 30 இருக்கும்போது. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஹி ஹேட் அ ஹாரர் ஐபிஎல். எல்லா இடத்துலயும் பூ பண்ணாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அவரை வந்து உட்காந்து கேப்டன் ஆக்கி ரோஹித் கேப்டன் இருந்து எடுத்தாங்க. ஸோ ஐ மீன் to come back from that fantastic effort from Hardik Pandya, Akshar Patel showing அவர் இனிமே அவர் தான் பிரீமியர் ஆல்ரவுண்டர்னு. இது ஏன்னா இப்போ வந்து இந்த கேம் முடிஞ்ச அப்புறம் கோலி, ரோஹித் அண்ட் நவ் ஜடேஜா எல்லாருமே T20 இன்டர்நேஷனல்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆயாச்சு. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அக்சர் பட்டேல் டெஃபினட்டா ஃபிக்ஸ்டரா இருப்பார் T20 ஐல. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு த கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ரோஹித். ஃபர்ஸ்ட் ரோஹித் தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த அடிலைட்ல 2 years ago தோத்து போன போது இங்கிலாந்து கிட்ட இந்த மாதிரி நம்ம ஆடி தோக்க கூடாது, இனிமே இந்த மாதிரி நம்ம ஆட போறது இல்ல அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாரு. ஏன்னா தினேஷ் கார்த்திக் இது ஒரு கமெண்ட்ரி ஸ்டிண்ட்ல சொன்னாரு. நம்ம பேட்டிங் ஆடுற விதத்தை மாத்தி ஆகணும், நம்ம இன்டென்ட் காட்டணும் அப்படின்னு. அமேசிங்கா இருந்தது. அஃப்கோர்ஸ் நேத்து கொஞ்சம் இன்டென்ட் ஜாஸ்தி காட்டி 3 விக்கெட் போயிட்டு இந்த பட்டா விக்கெட்ல. பட் இட் இஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த டீம் செலக்ட் ஆன போது நான் இதே ஷோல வந்து சொன்னேன் தட்
ஐ டோன்ட் திங்க் இந்த டீம் செமிஃபைனல்ஸ் கூட போவாங்கன்னு. கம்ப்ளீட்லி ராங் ஆன் தட். அண்ட் அமேசிங் லீடர்ஷிப் ஃப்ரம் ரோஹித் அண்ட் கோலியுமே ஃபைனல் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஹி பிராட் தி பெஸ்ட் அவுட் ஃபைனலுக்கு. ஜஸ்ட் அன் அமேசிங் ஃபீலிங். ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்தியா ஒரு ஐசிசி ட்ராஃபிக்கு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தாங்க. 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாங்க. அப்புறம் 2014 ஃபைனல் தோத்தாங்க. 2016 செமிஃபைனல் மும்பைல தோத்தாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ஓவல்ல தோத்தாங்க. அதுக்கப்புறம் 2019 வேர்ல்ட் கப் செமிஸ், 2021 அண்ட் 23 WTC, அதுக்கு முன்னாடி ஒரு 2015 வேர்ல்ட் கப் செமிஸ், அப்புறம் லாஸ்ட் இயர் ஃபைனல் வேர் எவ்ரிபடி தாட் இந்தியா இஸ் த டீம் டு பீட், இந்தியா வில் வின்னு. அன்னைக்கு ஆயிடுச்சு. இதுவும் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அடடா என்னடா இன்னைக்குன்னு திரும்ப அந்த பிக் டே நம்ம டெலிவர் பண்ணலையே நினைச்ச போது பும்ரா அமேசிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுல டவுட்டே கிடையாதுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் எனி சைடு இஸ் பும்ரா. டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாம்பியன் போல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆடணும். பைலாட்ரல் சீரீஸ் ஆர் இந்தியன் ஹோம் டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம பும்ரா வேஸ்டே பண்ணக்கூடாது. வாட் அ சாம்பியன். அண்ட் ராகுல் டிராவிட் ஃபைனலி ஒரு வேர்ல்ட் கப் டெலிவர் பண்ணிட்டு கோயிங் அவுட் ஆன் ஹை. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸோ ஹாப்பி ஃபார் தெம். அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டே, எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட். சொன்ன மாதிரி தூபே அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. நவ் அமேசிங் வின். அண்ட் இப்போ மூவிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி சீனியர்ஸ் ஆட போறது T20I ஒரு யங் டீம் போகுது ஜிம்பாப்வேக்கு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம் நம்ம. பட் அமேசிங் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஐ திங்க் எவ்ரி இந்தியன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் டெஃபினட்டா வந்து ஈவன் ஆஃப்டர் 18-20 ஹவர்ஸ் இன்னும் அந்த ஒரு ஹைல இருந்து கீழே வரல. பிகாஸ் இட் இஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டோம். ஃபெயிலியர்ஸ் பார்த்தா தான் சக்ஸஸ் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அது கிரிக்கெட்ல ஒண்டி இல்லை, லைஃப்லயும் இது அதுக்கு ஒரு பெரிய எதிர்காட்டு. பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சேட். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. நம்ம அடுத்தது வந்து ஜிம்பாப்வே சீரிஸ் பத்தி பேச போறோம். இப்போ இந்த டூ ஐகானிக் பிளேயர்ஸ் ரோஹித் அண்ட் விராட் வந்து T20 ஆட போறதில்ல. அதை பத்தியும் பேசலாம். பிகாஸ் நிறைய T20s இருக்கு இந்தியாவுக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ஒன் டே ஃபார்மேட். எதுக்கு T20 இருக்குன்னு தெரியல. பட் ரோஹித் அண்ட் விராட் அஃப்கோர்ஸ் ODI ஆட போறாங்க, T20 தான் ஆடல. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா காட் த மங்கி ஆஃப் இட்ஸ் பேக், ஆஃப் தேர் பேக். இனிமே அடுத்த ஒரு 5-6 இயர்ஸ்ல டெஃபினட்டா நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு டெஃபினட்டா ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் இந்தியன் கிரிக்கெட்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் ஃபார் இஸ் லீடர்ஷிப் அண்ட் எவ்ரிபடி. அவங்க ரோஹித்தோட கான்செப்ட், டிராவிடோட கான்செப்ட் எல்லாரும் பைன் பண்ணி அதே மாதிரி ஆடினாங்க ஃபியர்லெஸ்ஸா. கிரேட் டு வாட்ச், அன்பீட்டன் த்ரூ தி டோர்னமெண்ட். அண்ட் நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சேட். தேங்க்யூ.